ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திஸ் ஃபோட்டோ பக்கெட். கிருஷ்ண ஜெயந்திக்கு குட்டி பாப்பாவுக்கு அழகாக மேக் ஓவர் பண்ணணுமா, ஆனால் முடிதான்ப்பா கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலை விடுங்க, நான் சொல்லித்தரேங்க. சூப்பராக மேக் ஓவர் பண்ணி ஃபோட்டோஷூட்டை எடுத்துடலாம். நான் ஏற்கனவே இதுக்கான வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காக நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வருஷம் இப்போது நம்ம 2 டைப் ஆஃப் ஃபோட்டோஷூட் தாங்க எடுக்க போகிறோம். ஆமாம், ஒன்று நார்த் இந்தியன் ஸ்டைலில், இன்னொன்று சவுத் இந்தியன் ஸ்டைலில். வாங்க சீக்கிரம் பார்த்துடலாம். முதல்ல சவுத் இந்தியன் ஸ்டைலில் பார்த்துடலாமாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராயருக்குள்ளே தாங்க எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். இதில் மேக்ஸிமம் பொருள் பார்த்திங்கன்னா ரெகுலராக முன்னாடி இருந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ அதில் இந்த ஒட்டியான இருக்குது. இது என் பையனுக்காக நான் வாங்கி யூஸ் பண்ணது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அது மாதிரி சொல்லி வாங்கின பொருள் தாங்க. ஸோ இந்த செயின் இந்த மாதிரி கல் வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தாங்க. சூப்பராக இருக்கும். ரேட் எல்லாமே நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவே இருக்குது. இதில் ஹைலைட்டே இந்த க்ரௌன் தாங்க. முக்குட்டுன்னு சொல்லுவாங்க, தலையில் வைக்கிறது. ரொம்பவே அழகாக இருக்குங்க இதை வைக்கும்போது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பொருளாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம் அப்படின்னாலே இதெல்லாம் மஸ்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நம்ம பிள்ளைங்களுக்கு எது ஒன்றுனாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு அழகு பார்த்துக்கலாம். ஸோ நான் இதுக்காக பாவாடை சட்டை தான் எடுத்துருக்கிறேன். சவுத் இந்தியன் ஸ்டைல் பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸு நான் இப்போ வாங்க கிடையாதுங்க. ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ட்ரெஸ் தான். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மல்டி கலரில் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணேன். பாப்பாவுக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பண்ணிடலாம். நான் நார்மலாகவே நிறைய மேக்கப் எங்கள் பாப்பாவுக்கு போடுறதில்ல. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் போடுறதில்ல அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவாருன்றது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப குட்டி பாப்பாவா இல்லையா? ஸோ நான் ரொம்ப போட விரும்பலை. வளரட்டும், பார்த்துக்கலாம். புருவத்துக்கு மேலே இந்த சாந்து பொட்டு எல்லாமே வச்சு அழகுபடுத்தியாச்சுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ எங்கள் பாப்பான்னு இல்லை, எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கரெக்டாக மேக்கப் பண்ணும்போது தான் எனக்கு தண்ணி வேணும்பாங்க, நான் சுவிட்சு போகணும்பாங்க, எனக்கு தலையில் அரிக்குதும்பாங்க. ஏன் கேட்குறீங்க? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் எல்லாமே செய்யணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஓகே. இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா முடி மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப குட்டி முடி தான். குடுமி போடணுன்னா கூட கலண்டு வந்துடும். ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேர் வடி எடுத்திருக்கேன். நடுவில் கோடு எடுத்திருக்கேன் நான் எங்கள் பாப்பாவுக்கு. அப்படியே சீவி சும்மா சீவி நெத்தி சுட்டி வச்சோன்னு வைங்களேன், அது அசைஞ்சிட்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் கலைஞ்சிட்டே இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ நம்ம சீவணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்குங்க. ஜஸ்ட் அந்த நேர் வகுடு எடுத்துகிட்டு 2 சைட்லேயும் முடி கொஞ்சம் முடியை மட்டும் எடுத்து குஷி கிளிப் வச்சு குத்திட்டேங்க. ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப கலைஞ்சி வராது. கலைஞ்சி வந்தாலும் மறுபடியும் கிளிப் பண்ணிக்கலாம் நம்ம. நேர் வகுடில் அந்த குட்டி நெத்தி சுட்டியை நான் மாட்டியாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம இதுக்கு மேலேயும் இன்னும் சில ஐட்டங்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ மேலே நான் காமிச்ச அந்த க்ரௌன் அந்த முக்குட்டு மாட்டிட்டேங்க. உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா நெத்தி சுட்டிக்கு ஒரு கிளிப் போட்டிருக்கேன். அது அப்படியே ஃபிட் ஆகி நிற்கும். ப்ளஸ் நம்ம அந்த தலையில் மாட்டின க்ரௌனுக்கும் 2 கிளிப்பை போட்டிருக்கேன். அவ்வளோதான், நின்றுடுச்சு நல்லாவே. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி நெட்டு துணி தாங்க. ஷால் மாதிரி கூட கிடையாது. இது எங்கள் நெய்பர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன். இந்த ஷால்னுடைய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே ஒரு ரிச் கலராக தெரியுதுங்க. இது சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு கலருக்கு இது சூட் ஆயிடுச்சு, நல்லாவே மேட்ச் ஆகுது. அதனால் இதுக்கும் 2 கிளிப்பை போட்டு நல்லா குத்தி விட்டுட்டோம். ஸோ இது என்னோடய வேலை மட்டும் இல்லைங்க, எங்கள் பாப்பாவும் கோஆப்ரேட் பண்ணியிருக்கா. அரிக்குதா? ஏய் சரி நான் செஞ்சுடுறேன். ஓகேயா? ஓகே டன். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு குட்டி ராதா செம க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே எலிகெண்டாக ரொம்பவே அழகாக இருக்கா எங்கள் குட்டி பாப்பா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. எப்படி இருக்குன்றதை ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க.
பாப்பா ஆ எவ்வளோ தான் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் மேக் ஓவர் பண்ணியிருந்தாலுமே நமக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தாங்க ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக கிளிக் ஆகும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த தடவை பக்கத்து வீட்டில் இந்த பக்கம் நெய்பர்ஸ் வீட்டில் எல்லார்ட்டையும் கேட்டு அவங்க வீடுகள் எல்லாம் போய் ஃப்ரண்ட்டில் தான் போய் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் நான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் நமக்கு ஃபோட்டோஸ் சூப்பராக கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் எல்லாமே ஒரே ஃபோட்டோவாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்ம ராதையை பார்த்தாச்சு. இப்போ நார்த் இண்டியன் ஸ்டைலில் பார்த்துடலாமா? ஸோ இதுக்காக நான் ட்ரெஸ் வாங்கியிருந்தேங்க ஃபர்ஸ்ட் டைம். கடையில் போய் ட்ரெஸ்ஸுன்னு கேட்டதுக்கு அவங்க இந்த சோலி ட்ரெஸ் காமிச்சாங்க. ஸோ க்யூட்டுங்க, பயங்கர க்யூட்டாக அழகாக குட்டி சைஸில் இருந்துச்சு. இதனோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 400ரூவாக்குள்ளே தான். கூடயே ஒரு ஷால் இருந்துச்சு. பட் நான் என்னோடய ஷாலை வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குது. இந்த ஃபோட்டோ ஷூட்லேயே சூப்பரான பொருள் இந்த டிஐஒய் ஹேர் தாங்க. இதை நானே ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக 0 காஸ்ட்டுங்க, செலவே இல்லாமல் அழகாக நான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் மட்டும் ஆல்ரெடி வச்சுருந்தது தான். ஸோ இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ப்ளஸ் என் கார்ட்லேயும் போட்டுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குட்டி பாப்பாலாம் வச்சுருக்கோம் வீட்டில் அப்படின்னா நம்மளே இதை ரெடி பண்ணி செய்து வச்சுக்கலாம். நான் 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இதுக்கு நெத்திச்சுட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு தோணுச்சுங்க. பட் என்கிட்ட இல்லை, நான் எதுவும் அவசரத்துக்கு வாங்கவும் முடியல. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு செயினோட டாலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அதை வச்சு பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, செம க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ரெடி பண்ண இந்த டிஐஒய் ஹேர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கொஞ்சம் துணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பின்பக்கமாக வச்சு ஒரு 2-3 கிளிப்பு, குஷி கிளிப்பை வந்து குத்தி விட்டுருக்கேங்க. கலண்டு வராதான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக கலண்டு வரும், நானே ஒத்துக்கிறேன் தான். பட் கொஞ்சம் நேரம் இருக்கும், அவங்க முடி எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து. ஸோ கலண்டு வருதுன்னா திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுக்கணும், வேறு வழியே இல்லை. ஆல்ரெடி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலுக்கே அந்த சாந்து பொட்டுலாம் வச்சதுனால இதுக்கு வந்து நான் சாந்து பொட்டுலாம் யூஸ் பண்ணல, நார்மலாகவே விட்டுட்டேன். ஸோ வாங்க ஃபோட்டோஸை பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.